ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் மனம் எதை அதிகமாக விரும்புகின்றதோ, எதை உன் மனம் அதிகமாக நினைத்து பார்க்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வெகுவாக கிடைக்கவும் செய்கின்றது. கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாக நினைக்கின்ற வேளையில் நீ பெறப்போகும் இன்பங்களை பற்றியும் உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை பற்றியும் சற்று சிந்திக்க பழகவும் வேண்டும். நீ மனமுடைந்து நிற்கும் பொழுது இந்த முருகனின் அருள் அந்த இடத்தில் மிக பெரிய பிரகாசமாக உன் கண் முன் தோன்றவும் செய்யும். என் அன்பு குழந்தைய, வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு ஏமாந்து போய் நிற்கின்றாய். அதை பெறுவதற்கு துளி கூட தகுதி இல்லாதவர்களிடம் கொட்டி கொட்டி தீர்த்தும் இருக்கின்றாய். உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் மிக பெரிய சங்கடங்களை கொடுத்திருக்கின்றது. பிடிக்காத நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறியும் இருக்கின்றது. நல்ல பெயர் எடுக்க வேண்டிய இடத்தில் அவப்பெயர் ஏற்பட்டும் இருக்கின்றது. கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடியும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கின்றது அல்லவா? நமக்காக யாருமே இல்லையோ என்ற எண்ணமும் தோன்றியிருக்கின்றது. இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்னவெல்லாம் நடக்கும் என்று நான் சொல்லட்டுமா? என் அன்பு குழந்தையே, அதிக அளவில் நொந்து போய் இருந்த நீ இனி அதிக அளவில் இன்பங்களை காணப்போகின்றாய். யாரை நம்ப வேண்டும் என்று சரியாக புரிந்து வைத்து தெரிந்து வைத்து அவர்களிடம் அளவோடும் நடந்து கொண்டு உனக்கு தேவையான விஷயங்களை நீ சாமர்த்தியமாக செய்தும் கொள்வாய். வாழ்க்கையில் எது ஒன்று நம்மை அதிக அளவில் தேட வைக்கின்றதோ அதுதான் மிக பெரிய அளவில் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. யாரிடமும் அதிகம் பேசாதே என் குழந்தையே. உன்னுடைய பேச்சில் கூட நீ அளவை வைத்துக்கொள். அதுதான் மதிப்பை கூட்டக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கவும் செய்கின்றது. மனம் விட்டு பேசக்கூட நேரம் இல்லாத மாதிரி உன்முன் நடந்து கொள்கின்றார்கள் அல்லவா? 1000 முறை நீ சரியை செய்திருந்தாலும் நீ செய்த ஏதோ ஒரு தவறை இந்நாள் வரையிலும் சுட்டிக்காட்டி உன்னை நோகடித்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அதிக துன்பத்தை நீ சந்தித்து விட்டாய். இனி வரும் நாட்களில் அதிக இன்பத்தை உன் வாழ்வானது காணும். வாழ்க்கையில் எல்லா தருணங்களும் எல்லாருக்குமே மறக்க முடியாத தருணங்களாக அமைவது கிடையாது. ஒரு சில தருணங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நிகழ்வுகளாக அமைந்து விடுகின்றது. அப்படி மறக்க முடியாத நிகழ்வுகளால் மனமுடைந்து போய் நிற்கின்றாய். மறக்க வேண்டியவற்றை மறந்துவிடு, அதுதான் நல்லது. நினைவில் வைத்திருக்க வேண்டிய நல்லனவற்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அதுதான் மனதிற்கும் உடலிற்கும் ஆரோக்கியத்தையும் தரும். இது நாள் வரை உன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பதிவை கேட்ட இந்த நொடி முதல் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் திருப்பங்கள் எல்லாம் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தினமாக ஒவ்வொரு தினமும் இனி அமையும். நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விருப்பம் அப்படியே நிகழவும் செய்யும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.